மலேசியாவில் இஸ்ரேல் உளவாளி கைது, ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறை. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள நட்சத்திர உணவு விடுதியில் பதுங்கி இருந்த இஸ்ரேல் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 6 கைத்துப்பாக்கிகள், 200 தோட்டாக்களை பறிமுதல் செய்துள்ளனர். போலி பிரான்ஸ் பாஸ்போர்ட் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் சென்று அங்கிருந்து மலேசியாவிற்குள் நுழைந்துள்ளார். அவருடைய உண்மையான இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை மலேசிய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தனது குடும்ப எதிரியை கொல்வதற்காக மலேசியா வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அவர் இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என மலேசிய காவல்துறை தலைவர் ரசூருதீன் உசைன் தெரிவித்துள்ளார். இதனால் அந்நாட்டின் உயர் தலைவர்கள், பிரதமர், மன்னர் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் எத்தனை உளவாளிகள் ஊடுருவியுள்ளனர் என்பது குறித்து மலேசிய காவல்துறை உச்சக்கட்ட தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் குறிப்பாக ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக உறுதியான நிலைப்பாட்டை மலேசியா எடுத்து வருகிறது. இதேபோல இஸ்ரேலுடன் சரக்கு கப்பல் போக்குவரத்தை மலேசியா துண்டித்துள்ளது. தங்கள் நாட்டு துறைமுகத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எந்த சரக்கும் ஏற்றக்கூடாது என தரையுத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சூழலில் இஸ்ரேல் உளவாளி மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.